பிஜேபியோட சேர்ற எந்த நாயம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது. இதுவரைக்கும் முடிவாகலை. மிரட்டி எடப்பாடியை முரட்டி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது அப்படின்னு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த மட்டில் சொல்லுகிறோம், சத்தியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு நிரந்தர எதிரி பிஜேபி. பாசிசம் என்றால் என்ன, பாயசம் என்றால் தெரியாதவங்களாம் அரசியல் பண்ண வந்தானே அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுங்க. அவள் நாங்கள் முதலமைச்சராக போகிறோம். இப்படியெல்லாம் கனவு காணாதீர்கள், யூகத்திற்கு இடமளிக்காதீர்கள். பத்திரிகையில் பல செய்திகள் வருது, எல்லாமே யூக செய்திகள் தான் அதிகமாக வருது. யூக செய்திகள் தான். பன்னன் பீட்டர் இருக்காப்புல, நாளைக்கு ஏதாவது ஒரு வெளியூர் போவாப்புல, திருநெல்வேலி போகிறதா வச்சுங்க. ஒரு விடுதியில் தங்கியிருக்காரு. அந்த ஊரில் தான் நயினா நாகேந்திரன் இருக்கார். ஏற்கனவே நல்ல நண்பர். அந்த லாட்ஜில் பீட்டரில் வந்துச்சுன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்தித்து நலம் விசாரித்து விட்டு போகிறாரு. அது என்ன தப்பாது? பத்திரிகை என்ன எழுதுகிறாங்கன்னா, பீட்டரும் நயினா நாகேந்திரனும் தனியறையில் சந்தித்தார்கள். தனியறையில் ஒரு ஆணும் பண்ணி சிந்திச்சா அது வேறு விஷயம். அதை கொச்சைப்படுத்தி சொல்ல, அப்படி சந்திக்கிற தப்பு கிடையாது. ஆனால் அதை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். திருமாவளவன் திருச்சியில் மாநாடு கடந்த 14ஆம் தேதி ஒரு மிகச்சிறப்பான மாநாடு, மதச்சார்பின்மை கொள்கையை வலியுறுத்தி மிக வெற்றிகரமாக நடத்திய மாநாடு. இந்த மாநாட்டுக்கு அழைத்தாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் போக முடியல. என்னுடைய வருத்தத்தை இந்த பொது மேடையிலிருந்து அண்ணன் திருமாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே திருச்சியில் தங்கியிருந்த பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பிரமுகர், அவர் சந்திச்சுட்டு போகிறார். பத்திரிகையில் இன்றைக்கி என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு அழைத்தார்கள். எந்த கூட்டணிக்கு? அதிமுக தனியாக நிற்கிது, அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா கூட அது வேற விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்தார்கள். அவர் யோசிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க. திருமாவுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, பீட்டருக்கு, எனக்கு, அண்ணன் சாயர்பாவுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது வேறு விஷயம். அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது அப்படின்னு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த மட்டில் சொல்லுகிறோம், சத்தியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு நிரந்தர எதிரி பிஜேபி. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதை ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு, திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் பார்த்தாலும் அந்த அன்னைக்கு கூப்பிட்டாலும் யோசிச்சாங்க. அப்புறம் அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தி, கடந்த காலத்தில் நாங்கள் திருமா, சிபிஎம், மதிமுக எல்லாரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தோம். இடையில அந்த கூட்டணியில் நாங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொல்லிட்டு ஏதோ வேறு விஷயமா நான் ஃபோனில் பேசினேன். உங்கள் யோசனையில் நல்ல யோசனை தான், நான் நிதானமாக முடிவெடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணார். அவ்வளவு எளிதல்ல, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவை நிறைவேற்றுவது அவ்வளோ எளிதல்ல, சில காரணங்கள் எல்லாம் சொன்னார். அதை நான் பொதுமொழியில் சொல்ல விரும்பலை. மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சோம், போட்டோம், தோற்று போயிட்டோம், அது வேறு விஷயம். ஓட்டு குறைவான ஓட்டு தான். திரும்ப ஜெயிச்சிருப்பார். அதில் எங்கள் அணியில் 234 தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஜெயிச்சிருப்பார். மிக குறைந்த ஓட்டில் தோற்று போயிட்டார். அது என்ன காரணம்னா இவருடைய பெருந்தன்மை. இந்த வாக்கு கேட்குற கடைசி நாள் இருக்குல்ல, இந்த பிரச்சாரம் முடிகிற நாள், அன்னைக்கு எந்த வேட்பாளராக தொகுதி ஓட்டு போவாங்களா? எந்த வேட்பாளரும் தொகுதி ஓட்டு போக மாட்டாங்க. அந்த தொகுதிக்குள்ளே தான் இருப்பாங்க. கடைசி நாள் சாயந்தரத்தோட பிரச்சாரம் முடியும், அன்னைக்கும் இருப்பாங்க. அடுத்த நாள் பிரச்சாரம் முன்னாடினாலும் அன்னைக்கும் தொகுதிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி நாள் பிரச்சாரம் முடிகிற அன்னைக்கு ஒரு கட்சி தலைவருக்கு நீங்கள் பிரச்சாரம்னா அங்கே போயிட்டார். அங்கே ஒரு தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதிக்கு போயிட்டார். அது பெருந்தன்மை. கூப்பிடுறாங்க, வலியுறுத்தி, நான் என்ன வச்சுட்டு தான் கேட்டாங்க, பார்க்குறவங்க என்ன இப்படி சொல்கிறாரு. அவர் கேட்டதே முதல்ல தப்பு. இந்த கடைசி நாள் ஏன் தொகுதிக்கு வாங்க, இந்த தொகுதிக்கு வாங்க பிரச்சாரத்துக்குன்னு அவர் கேட்டதே தவறு. அவர் கேட்டிருந்தாலும் திரும்ப ஒத்துருக்கக்கூடாது. இல்லைங்க அன்றைக்கி நான் வர முடியாது, அதுக்கு முத நாள் வேணால் வர்றேன், இல்லைன்னா அதுக்கு முத நாள் வரேன்னு சொல்லியிருக்கணும். இவருடைய பெருந்தன்மை. சரி வாரன்ட்டு அங்கே போயிட்டார். ரொம்ப 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 குறைவான ஓட்டு, 187 ஓட்டு. வெறும் 87, சாரி மன்னிக்கணும், வெறும் 87, 8-7. அந்த கடைசி நாள் அங்கே இருந்தால் எங்கள் அணியின் சார்பாக அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஒரு எம்எல்ஏ ஆச்சு நாங்கள் பெற்றிருப்போம். அதுவும் இல்லைன்னு போச்சுங்க, தோற்று போச்சு, அது வேறு விஷயம். சரி, அது பல அனுபவங்களை, பல படிப்பினைகளை எங்களுக்கும் தந்திருக்கிறது, எல்லோருக்கும் தந்திருக்கிறது, அது வேறு. இன்னைக்கு என்ன ஒரு பத்திரிகையில் செய்தி அண்ணெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறது. மக்கள் நல கூட்டணி உருவாகி யாரையோ ஒருத்தர், நான் ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. பாசிசம் என்றால் என்ன, பாயசம் என்றால் தெரியாதவங்களாம் அரசியல் பண்ண வந்தானே அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுங்க. அவரை நாங்கள் முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னு அது ஒரு செய்தி, பெரிய செய்தி. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலன்னு தெரியல, பெரிய செய்தி.
2 செய்தியும் ஒரே பத்திரிகையில் தான். இந்த பக்கம் ஒரு செய்தி, இந்த பக்கம் ஒரு செய்தி. நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த எல்லா பத்திரிகையும் ஒரு புரட்டு ஒன்று புரட்டிடுவேன். டெய்லி ஒரு பார்வை ஒன்று பார்த்துருவேன். இப்படியெல்லாம் கனவு காணாதீர்கள், யூகத்திற்கு இடமளிக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் 2026 தேர்தலை சந்திக்கும். இதை இன்னைக்கு சொல்லல. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடிய பொழுதே இதை முன்மொழிந்தவரே தோழர் திருமாதான். அவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தில், மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதை நான் வழிமொழிந்து பேசினேன். ஏன் ஆதரிக்கிறோம்? இத்தனை வருஷமா ஒரு கூட்டணி எப்பொழுதுமே நீடிச்சதே கிடையாது. ஒரு கூட்டணி ஆகும், தேர்தல் நடக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி தனித்தனியாக போயிடுவாங்க. அதனால் இந்த கூட்டணி நீடித்து கொண்டு இருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டது, ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விட்டது, கூட்டுறவு தேர்தலை சந்தித்து விட்டது, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து விட்டது. அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அனைத்திலும் தொடர்கிறோம். சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டா இருக்கும், அது ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் இருக்கும். திருச்சியில் பேசின பேச்சு நான் பத்திரிகையில் படித்தேன். ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக பேசியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த அணியில் தான் இருப்போம் என்று திட்டவட்டமாக உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய கவலை, எங்களுடைய அக்கறை எல்லாம் தமிழ்நாட்டில் பாசிச சக்திகள் கால் ஊன்றக்கூடாது என்பதுதான். அதுதான் அதில் இருக்கிற கொள்கை, வேற ஒன்றும் கிடையாது. வேறு சீட்டு எத்தனை என்ன, அதெல்லாம் வேற விஷயம். தமிழ்நாட்டில் பாசிசம் கால் ஊன்று விடக்கூடாது என்கிற அக்கறையின் காரணமாக, என்கிற கவலையின் காரணமாக, மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அணியில் நாங்கள் உறுதியாக தொடர்கிறோம். நமது நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பது சர்வதிகார ஆட்சி. மோடி ஆட்சி சர்வதிகார ஆட்சி, ஜனநாயக ஆட்சி அல்ல. அது பாசிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முயற்சிக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 2026 தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். அந்த முக்கியமான தேர்தலில் 200 அல்ல, முதலமைச்சர் சொன்னது 200, நம்ம செயல் பாபு இருக்கார், அவர் சொன்னது 234. ஏன் 34 மிச்சம் வைக்கணும்னு இவர் 34 சேர்த்து சொல்லிட்டாரு. 234லும் பிஜேபியோட யார் சேர்றாங்களோ, இதுவரைக்கும் முடிவாகலை. மிரட்டி எடப்பாடியை முரட்டி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. அது சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் உருமாறல. அதை பற்றி திரும்ப போராட்டம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கார். பிஜேபியோட சேர்ற எந்த நாயம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது. நான் அப்படி நாயின்னு ஒரு பொது மேடையை சொல்கிறதுக்காக உள்ளபடியே வருத்தப்படுறேன். ஒரு அபாயத்தை உணராம நீ ஆதரிக்கிறேன், கிணத்துக்குள்ளே போய் உழுவுறேன்னு சொல்கிறியப்பா, அப்புறம் உன்னை என்னன்னு சொல்கிறது? பாலுங்கிணத்துல போய் தெரிஞ்சே உழுவுறேன்னு சொன்னால் உன்னை என்னன்னு சொல்கிறது? நான் யாரோட வேணாலும் சேருவேன், நீ யாரோட வேணாலும் சேரு. நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு பிரச்சனையில் ஒரு டிவி பட்டியில் சொன்னார், அதை நான் வேண்டான்னு சொல்கிறேன். இல்லை அது நான் வெள்ளரி பிஞ்சை தொட்டுக்கிட்டு தான் தின்பேன்னா தின்னுட்டு போ அப்படின்னு வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்று சொன்னார். நான் யாரோட வேணாலும் சேருவேன், எடப்பாடி சொல்கிறாரு. நீ யாரோட வேணாலும் போய் சேரு, எதுக்கு சேர்றேன்னு சொல்லிட்டு சேரு. அதை யார் நீங்கள்லாம் யார் கேட்கறதுன்னு அப்படி சொல்ல முடியாது. சேருவதற்கு ஒரு கொள்கை வேண்டும், அதற்கு ஒரு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லாமல் நான் யாரோட வேணாலும் சேருவேன், நான் கழுதியோட வேணாலும் சேருவேன், குதிரையோட வேணாலும் சேருவேன்னா எதுக்கு சேர்ற? தமிழ்நாட்டை கெடுப்பதற்கா? தமிழ்நாட்டை அழிப்பதற்கா? தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிப்பதற்கா? ஆகவே அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம் அனைவரும் நினைவிற்கொண்டு குறுகிய காலத்தில் நாம் சிறப்பாக ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை அளித்த அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் பகுதி தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.